முதலும் நம சிவாயம், முடிவும் நம சிவாயம், இடையும் நம சிவாயம், விடையும் நம சிவாயம். நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி. சிவவும் நம சிவாய. தேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அம்மையும் நம சிவாயம், அப்பனும் நம சிவாயம், நன்மையும் நம சிவாயம். வணக்கம், நான் உங்கள் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். உங்களுக்காக நான் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களால் தான் நான் என்று நிறைய கூறியிருப்பேன். இதுபோல் வீடியோவை போட்டு வருடக்கணக்காகிவிட்டது, முழு வீடியோவை போட்டு. இந்த வீடியோ முக்கியமாக எதற்கு என்றால், அதற்கு முன் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குலே பவாலி என்ற ஒரு படம் நடித்தார் அந்த காலத்தில். அதில் ஒரு பாடலில் ஒரு வரி, அநியாயம் இங்கே அநியாயம், ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் என்று ஒரு வரி அந்த காலத்திலே பாடியிருக்கிறார். இந்த காலத்தில் அது நிறைய நிகழ்ந்து பரவி வருகிறது. நான் இன்ஸ்டாகிராமை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரேன், யூடியூப்பையும் பார்த்துட்டு வரேன். இதில் நிறைய பெண்கள் பேசுகிறாங்க, எதத்தையும் பேசுகிறாங்க, 3 விதமாக பேசுகிறாங்க. அதில் ஒரு அம்மா பேசுது, ஆண்களுக்காக பணிந்து ஆண்கள் தவறான வழிக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் பெண்கள் என்று. அந்த அம்மாவை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். சற்று பொறுமையாக காத்திருந்தேன். மனம் மாறி வேறு எதுவும் பேசுகிறார்களா என்று. இல்லை, கரெக்டாக பேசுகிறார். அவருக்கு எனது பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு சிறு சாமி வீடியோ காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா, சிவன் சக்தி அவர் இருவர் கையும் ஒன்று சேருவது போல். கைகள் இணைந்தால்தான் ஓசை இருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒற்றுமை நிகழ வேண்டும், வாழ்வில் வளர வேண்டும், எப்பொழுதான வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்காக ஒரு நண்பரிடம் போய் கேட்கிறார், என்னப்பா இன்னைக்கு ஜாலியாக இருக்கிறாய், எங்கே உன் மனைவி ஜூலி என்று. ஐயோ, அவரே தான் ஞாபகப்படுத்துகிறார், ஜூலி இல்லாததால் தான் நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று. இப்படி ஒரு மனிதனை மனதை பக்குவமாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் அனுசரித்து வாழ்க்கையை நகர்த்தினால் மட்டுமே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஆபத்தான ஆயுதம். அதனால தான் அந்த ஆயுதத்தை உள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்காங்க கடவுள். அதற்கு முதல் கேட்டாக பற்களும், 2வது கேட்டாக உதடும். அதையும் மீறி அது வெளியில் வந்தால் பல திசையில் திரும்பும், உரலும் சுழலும் பேசும். ஆகவே உங்கள் எண்ணங்களை பெரிதாக்கி மனதை ஒன்றாக்கி வாழுங்கள். நான் எனது வீடியோவில் அப்பொழுதெல்லாம் நிறைய கூறியிருப்பேன், இலக்கு ஒன்று வையுங்கள், கோல் செய்யுங்கள், செயலில் இறங்குங்கள் என்று. இதற்கு அர்த்தம், விளக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன். தெரியாவிட்டால், இலக்கு என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் உழைக்க வேண்டும் என்றும், பின் அதில் இறங்கி தொடர்ச்சியாக செய்வதும். அதுதான் இலக்கு ஒன்று வையுங்கள், கோல் ஒன்று செட் பண்ணுங்கள், பின் செயலில் இறங்குங்கள் என்று. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.